கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த மத்தியான வேளையில ஒரு ஆவிக்குரிய வாஞ்சையோடு தாகத்தோடு வந்து காத்திருக்கிற உங்களுக்கு நிச்சயமாகவே கர்த்தர் ஆசீர்வாதங்களை நமக்கு கட்டளையிடுவாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மத்தியான வேளையில வெயிலை பார்க்காம இளைப்பாறுதலை எல்லாம் ஒதுக்கி வைத்து விட்டு வந்திருக்கிறீங்க. கர்த்தர் நம்ம காண்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அதுக்கு தக்க பலனை தருவார். கர்த்தருடைய பாட்டிலே செலவிடுகிற ஒவ்வொரு நேரத்துக்கும் நமக்கு ஆசீர்வாதம் உண்டு. அதுவும் விசேஷமாக இப்படியான நேரங்களிலே, அதுவும் அபிஷேக கூட்டத்துக்கு ஓடி வந்தீங்கன்னா நான் நிச்சயமா நினைக்கிறேன் 10 மடங்கு ஆசீர்வாதமா கூட தருவாருன்னு நான் நினைக்கிறேன். இல்லையா? இது ஒரு சாக்ரிஃபைஸ் இல்லைன்னா நிச்சயமா வர முடியாது. அதை நான் உணர்ந்து கொள்கிறேன். உங்களை பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். கர்த்தர் எவ்வளவு அதிகமாய் உங்களை நேசித்து உங்களை ஆசீர்வதிப்பார், காரியத்தை செய்வார். இன்றைக்கு மத்தியானம் கூட ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் வைக்க விரும்புகிறேன். ரோமர் நிருபம் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிக்க கேட்போம். ஒரு சாதாரண ஒரு சின்ன மெசேஜ் தான். 11ஆம் வசனம். அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். ஆவியிலே அனலாயிருங்கள். ஆவியிலே அனலாய் கட்டாய் நம்ம இருக்கணும். ஏன்னா ஒவ்வொரு நேரம் நம்ம அபிஷேகத்தை பெற்றுக்கொள்கிறோம். அது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியாக குளிர்ந்து அநேக வேளையில போய்விடுகிறது. அந்த வல்லமை குன்றி விடும். எப்படி ஒரு அக்கினி எரிந்து கொண்டு இருக்கும்போதுதான் அதற்கு அந்த அக்கினியுடைய தன்மை இருக்கும், அந்த அக்கினி வீரியம் இருக்கும். அப்பதான் அணைஞ்சு போச்சுன்னா அது அக்கினின்னு நம்ம யாரும் சொல்லுவோமா? சொல்லவே முடியாது. இன்றைக்கு ஆவியிலே நான் அனலா இருப்பேன் என்று சொல்லி ஒரு தீர்மானத்தோட நம்ம கடந்து போவோம். இன்றைக்கு ஒரு அண்ணன் சொன்ன போல ஒரு விசேஷ அபிஷேகம் நமக்கு காத்திருக்கிற அபிஷேக வேளையில இந்த அபிஷேகத்தை நம்ம காத்து கொள்ளணும். எந்த புதிய ஏற்பாட்டு சத்தியமும் பழைய ஏற்பாட்டு சத்தியத்தோட இணைத்துதான் சொல்லப்படும். பழைய ஏற்பாடுல நீங்க பார்க்கும்போது கர்த்தருக்கென்று ஆராதனை செய்ய ஒரு கூடாரம் வைத்திருந்தாங்க. அதுல ஒரு குத்து விளக்கு இருந்தது. அந்த குத்து விளக்கை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது, வேணா பொருத்தி வைங்க, இஷ்டம் இல்லைன்னு அணைச்சு வச்சிருங்கன்னு அப்படி சொல்லப்படல. அங்கே வாசிக்கும் போது யாத்திராந்தின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வாசிக்க கேட்போம். 27:20. குத்து விளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கும்படி இடித்து பிழிந்த தெளிவான ஒலிவ எண்ணெயை உன்னிடத்தில் கொண்டு வரும்படி கட்டளையிடுவாயாக. குத்துவிளக்கு எப்படி இருக்கணுமா? எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கணும். அதுக்கு ஜனங்கள் கொண்டு வர சொல்லு. இன்னைக்கு ஆலிவ் ஆயில் நம்ம அது விலையை பார்த்துட்டு கடையில வாங்க பயப்படுவோம். கொஞ்சம் அல்ல வாங்கி வச்சாலும் கொஞ்சம் கம்மியா உபயோகப்படுத்துவோம் இல்லையா? அநேகர் வாங்குறதே இல்லை. ஆனா அந்த தேவனுடைய அந்த விளக்குக்கு கட்டாயம் அந்த ஒலிவ எண்ணெய் தான் ஊத்தி எரிஞ்சுக்கிட்டே இருக்கணுமா. அந்த குத்து விளக்கு அணையக்கூடாது என்று சொல்லு. இதைத்தான் நிழலாட்டமாக இங்கே நம்ம பார்க்கிறோம். பவுல் சொல்லுகிறாரு, ஆவியிலே அனலாய் இருங்க. இப்போ ஒரு பாத்திரம் சூடா இருக்குன்னு வைங்க, ஒதுக்கி அதுல ஈ உட்காருமா? பயப்படவே வேண்டாம், நீ பக்கத்துலயே வராது. அது பறந்து வரும்போதே அதுக்கு அந்த உஷ்ணம் படம் அப்படியே விலகி ஓடிடும். அது போலதான் நம்முடைய வாழ்க்கையில நம்ம குளிர்ந்து போவோம் என்றால் இந்த வாழ்க்கையை நார செய்கிற காரியங்கள் நம்ம மேல ஒட்டிக்கொள்ளும். அங்க விளக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு, இன்னொரு காரியம் சொல்லப்பட்டிருக்கு. விளக்குங்கும் போது அது சாட்சி.
இன்னொரு காரியம் கூட நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். பலிபீடத்தின் அக்கினி, லேவியராகமம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல்ல வாசிப்போம். லேவியர் ஆரோனுக்கும் கற்பிக்க வேண்டிய சர்வாங்க தகன பலி பார்த்துக்கிடுங்க. அதுக்கு பிரமாணம் என்னவென்றால், தகன பலியானது முழுவதும் விடிய காலம் மட்டும் பலிபீடத்தின் மேலே. இங்க ஒரு பலிபீடத்தை பாக்குறோம். பலிபீடம் என்ன என்று சொல்லும் போது நம்ம ஒப்பு கொடுத்தல், கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கிறது அந்த சர்வாங்க தகனத்தை குறிக்கிறதா இருக்கு. என்னைக்கு அவன ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா, ஆண்டவரே நான் உமக்கு அடிமை, நான் உங்களுடைய பிள்ளை, நீ சொன்னெல்லாம் செய்வேன், நான் வேற எங்கேயும் போக மாட்டேன் ஆண்டவரே, சினிமா பார்க்க மாட்டேன் ஆண்டவரே, இதெல்லாம் செய்ய மாட்டேன் ஆண்டவரே, கதை புஸ்தகம் படிக்க மாட்டேன். இல்ல, அது பலிபீடத்துல அக்கினி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அது நம்ம 6 எந்த வசனம் வாசம்? 19 வசனம் 12 வாசிங்க. பலிபீடத்தின் மேல் இருக்கிற அக்கினி அவியாமல் எரிந்து கொண்டு இருக்க வேண்டும் எப்போதும். அப்புறமா வாசிங்க 13 வாசிங்க. அதே பலிபீடத்தின் மேல் அக்கினி எப்பொழுதும் எழுந்து கொண்டிருக்க வேண்டும். அது ஒரு பொழுதும் அவிந்து போக கூடாது. போதும் எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் பலி. நீ பாத்தீங்கன்னா காலையிலேயே வந்து திரும்ப அதுல விறகு கட்டைகள் போட்டு அதை எழுப்பி விட்டுருவாங்க அக்கினி. ஏன்னா காலையிலேயே சர்வாங்க தகனம் ஆண்டவர் செலுத்தணும். அப்படியாக அப்ப இந்த பகுதியில் இந்த 6ஆம் அதிகாரத்துல 3 வசனம் அடுத்து வருது. ராத்திரி பகல்லாம் எரியணும், எப்பொழுதும் எரியணும், அவியாமல் எரியணும் என்று சொல்லி எவ்வளவோ ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறாரு. ஆவியிலே அனலாய் இருங்க. என் விளக்கும் எரிஞ்சிட்டு இருக்கணும், என் பலிபீடத்துல அக்கினி எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. ஆவியிலே அனலாய் இருக்கும்படியா இன்றைக்கு நாம அழைக்கப்படுகிறோம். இந்த மத்தியான வேளையில பாருங்க, 3 காரியங்களை வைத்து உங்களுக்கு அதை விளக்கி காண்பிக்க விரும்புகிறேன். எபேசியர் 4:30 எப்படி அது அவிஞ்சு போகுது. 4:30 எபேசியர் வாசிப்போம். அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாது. நம்ம ஆவியை நம்ம வந்து துக்கப்படுத்துவோம் என்றால், நம்ம ஆவி அனல் குறைந்து போகும். குறைந்து போகும்போது ஆண்டவரை துக்கப்படுத்திடுறோம். வைசி வருஷா அந்த சொல்லப்பட்டிருக்கு, மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்தாவி. அந்த பரிசுத்தாவிய நம்ம முத்திரையா நம்ம மேல போட்டிருக்கிறார். பல விதத்துல பெற்றுக்கொள்கிறோம். இன்னைக்கு ஆனா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. மீட்கப்படுகிற நாள் முக்கியம் நம்முடைய வாழ்க்கையில. ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படிதான் நம்ம வாழ்ந்தாலும் அந்த மீட்கப்படுகிற நாள், அந்த கடைசி நாள், நம்ம அந்த உலகத்திலிருந்து மீட்கப்படுகிற நாள், அது ரொம்ப முக்கியம் இல்லையா? கர்த்தருக்கென்ற அன்னைக்கு தான் அந்த உலகத்தின் காரியங்களிலிருந்து மீட்கப்படுவோம், பூர்ண விடுதலை. அந்த நாள் வரைக்கும் அந்த அபிஷேகத்தை நமக்குள்ள அனல் மூட்டி வைத்துக் கொள்ளணும், இருந்துகிட்டே இருக்கணும். இன்னைக்கு நான் அபிஷேகத்தை பெற்றுட்டு அதுக்கப்புறம் கவலையற்ற அவர் ஆவிக்குரிய வாழ்க்கைய கேர்லெஸ்ஸா வாழ்ந்தேன்னா அந்த அனல் குறைஞ்சு போகும். இல்ல, மீட்கப்படும் நாள் அன்னைக்கு முத்திரை இருக்கான்னு பார்த்துதான். ஃபர்ஸ்டா முத்திரை போட்டிருக்கா, இது மீட்கப்பட்ட பாத்திரமா, இது ரட்சிக்கப்பட்ட பாத்திரமா, இந்த முத்திரை இன்னைக்கு விழுந்திருக்கா இந்த மகள் மேல, இந்த மகன் மேல, அதை பார்த்துதான் தேவதூதர்கள் நம்மள மீட்டெடுத்து கொண்டு போவாங்க. அப்ப இந்த ஆவியின் அனலை காத்துக்கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமா இருக்கிறது. நம்ம அதனால ஆவியானவரை துக்கப்படுத்த கூடாது. ஏன்னா இந்த துக்கம்னு சொல்லும்போது இது ஆவியானவர் தான் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறவரே அவர் தான். இன்னைக்கு கொஞ்சம் நெஞ்சம் ஏதோ ஒரு சின்ன சந்தோஷம் இருக்குன்னா உங்களுக்கு தெரியாது, ஆவியானவர் கொடுத்த சந்தோஷம்தான்.
ஏன்னா சொல்லப்பட்டிருக்கு, எடுக்க வேண்டாம், நான் சொல்லுகிறேன். ரோமர் 14:17 பாத்தீங்கன்னா, தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவினால் உண்டாகும் சந்தோஷமாய். கொஞ்சம் சந்தோஷம் இருக்குன்னா அந்த ஆவியானவர் கொடுக்கிறது. அப்போ நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கிற அந்த ஆவியானவரை போய் துக்கப்படுத்தலாமா? எனக்கு அவர் தான் சந்தோஷம் கொடுக்கிறாரு, நான் அவரை துக்கப்படுத்தினா எப்படி இருக்கும்? அவர் துக்கமா இருப்பார், நான் சந்தோஷமா இருக்க முடியுமா? முடியாது. அதனால ஆவியிலே நம்ம அனலா இருக்க வேண்டியது அவசியம். இந்த ஆவியானவரை நம்ம துக்கப்படுத்தாது இருக்க வேண்டியது மிகவும் அவசியம். அந்த ரோமர் 4:30 பார்த்தோம் இல்லையா? அது என்ன கான்டெக்ஸ்ட்ல அப்படி சொல்றாரு, எந்த குறிப்புல அப்படி சொல்றாரு என்று சொல்லி பார்க்கும்போது, நீங்க 25ஆம் வசனத்துல இருந்து அப்படி லேசா அப்படி பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கும், பொய்யை களைந்து. அப்ப பொய் பேசுனா, நான் பொய் பேசுனா ஆவியானவர் துக்கப்படுவார். அதான் அந்த ஃபுல் பேசேஜ்ல பாத்தீங்கன்னா ஆண்டவர் பிரியமில்லாத ஒரு காரியம். கோபம் கொள்ளும் போது அந்த எரிச்சலை நான் உள்ளே வச்சுக்கிட்டு இருக்கும்போது கோபம் வந்துருச்சு, சரி, அந்த கோபத்தை சரி கொஞ்ச நேரம் கழிச்சு, சரி அப்பா தானே சொன்னாங்க, அம்மா தானே சொன்னாங்க, மையன் தானே சொல்லிட்டான், மகா தானே சொல்லிட்டா, அப்படி என்று விட்டு விடாதபடி கோபம் வருது, அந்த எரிச்சலை உள்ள வச்சுக்கிட்டே அப்படி இருந்தா அது ஆவியானவரை துக்கப்படுத்தும். ஒரு கதை அந்த காலத்துல சொல்லுவாங்க, நஷ்டமா நடந்தது. ஒரு சின்ன பையன் என்ன பண்ணா, அந்த டெம்பிள் ஃபெஸ்டிவலோட ஒரு யானை அங்க இருந்துச்சு. இவன் என்ன பண்ணா, அந்த தேங்காய் ஓடு இருக்குல்ல, அதுல சுண்ணாம்பை வச்சு, உங்களுக்கு எல்லாம் தெரியும், நம்ம திருநெல்வேலியில இந்த கதையெல்லாம் சொல்லுவாங்க, சுண்ணாம்பு வச்சு தேங்காய் மாதிரியே வச்சு என்ன பண்ணிட்டான், கொடுத்துட்டான். அது என்ன பண்ணிச்சு, இது இவன் கூட்டத்துல கொடுத்துட்டு ஓடிட்டான். இது அந்த தேங்காய் ஓட்ட அந்த சுண்ணாம்போட இருந்தது அப்படியே கன்னத்திலேயே வச்சுக்கிட்டு இருந்துச்சான். அது எல்லா டெம்பிள் ஃபெஸ்டிவலுக்கு போனாலும் அது பார்க்கும், யானை கண்ணுன்னு தெரியும்ல உங்களுக்கு நல்லா. இந்த பையன் எங்கேயாவது இருக்கானான்னு பார்த்துக்கிட்டே இருக்குமா. ஒரு 15 வருஷம் நான் எவ்வளவு பெரிய பையனா வளர்ந்துருப்பான் இல்லையா, 15 வயசா இருந்திருந்தா 30 வயசா இருந்திருக்கும் அவனுக்கு. பார்த்த உடனே என்ன பண்ணுச்சு, கன்னத்துல இருந்து எடுத்து அவன் தலையில அப்படியே அடிச்சு அவனை மிதிச்சு நச்சு போட்டுட்டு போச்சுன்னு சொல்லுவாங்க. நசம் நடந்தது. இன்னைக்கு அப்படிதான் இருக்கு நம்முடைய வாழ்க்கை. சில கோபங்களை வைத்துக்கொண்டு அது எரிச்சலாய் வைத்து பழி வாங்கும்படியாக நம்ம அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறோம். ஆவியானவர் துக்கப்படுவார். சங்கீதம் 37 பாத்தீங்கன்னா 8ஆம் வசனம், அந்த வாசிங்க, ஒரு நல்ல வசனம். கோபத்துடைய லெவல் 3 லெவல் அங்க சொல்லப்பட்டிருக்கும். வாசித்தீங்கன்னா அவங்க கேட்கும்போது உங்களுக்கு நல்லா இருக்கும். கோபத்தை பாருங்க, கோபம் ஃபர்ஸ்ட் லெவல், கோபத்தை நெகிழ்ந்து அதை விட்டுரு. உக்கரம் அடுத்த லெவல், கோபத்தை வச்சுக்கிட்டே இருந்தா உக்கரமா ரொம்ப ஜாஸ்தியா கோபம் ஸ்கொயர். அப்புறம் பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம். வேதம் சொல்லுதுங்க, அந்த எரிச்சல் உனக்கு வேண்டான்னு சொல்லுதுங்க. வேணும்னு சொல்ற நல்ல காரியம்லாம் நிறைய இருக்கு. இந்த வேண்டான்னு சொல்ற எரிச்சலை நம்ம விட்டு விடுவோம். கோபமா இருக்கு முதல்ல, அப்புறம் உக்கிரமா வருது, ரொம்ப கோபம், அதிக கோபம், தக்க முடியாத கோபம். அதுக்கு பிறகு உள்ள எரிச்சல பொல்லாப்பு ஏதாவது ஒண்ணு செஞ்சு இந்த ஆளை சீத்து கட்டணும் அப்படின்னு, இந்த யானைக்குட்டிய மாதிரி. ஆவியானவர் துக்கப்படுவார், ஆவியானவர் அவித்து போடப்படுவார். அப்படியாக அந்த எபேசியர் 4 பாத்தீங்கன்னா அதுல உள்ள அந்த இன்னும் நிறைய குணங்கள்லாம் அதுல சொல்லப்பட்டிருக்கு. அந்த காரியங்கள் நமக்குள்ளே காணப்படும் போது ஆவியான நிச்சயமாக துக்கப்படுவார். பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள், திருடாதிருங்கள், அப்புறம் சொல்லுது கெட்ட வார்த்தை பேசாதீங்க,
பக்திய விருத்தி ஏதுவா நல்ல வார்த்தை உண்டானா அதை கேட்கறது பிரயோஜனப்படி பேசுங்கள். இதெல்லாம் பண்ணீங்கன்னா பஸ்தாவிய நீங்க துக்கப்படுத்துவீங்க. சகல விதமான கசப்பு, கோபம், மூர்க்கம், கூக்குரல், தூஷணம், இந்த துர்க்கணம் எல்லாம் உங்களை விட்டு நீங்க கடவுது சொல்லி சொல்லப்பட்டோம். இன்றைக்கு நம்ம அபிஷேகத்தை எனக்கு தாங்கன்னு கேட்கிறோம். அன்னைக்கு சொன்ன மாதிரி இந்த திவ்ய சுவாபங்களை நம்ம பெற்றுக்கொள்ளணும். இந்த திவ்ய சுவாபங்கள் வர வர வரதான் இந்த வேண்டாத குணங்கள்லாம், கசப்பு, எரிச்சல், பகை, வைராக்கியம், இதெல்லாம் நம்ம விட்டு போகும். பாருங்க, வேதத்துல இருந்து ஒரு எக்ஸாம்பிள உங்களுக்கு வைக்க விரும்பும். 1 சாமுவேல் 15:11 வாசிப்போம். 15:11 1 சாமுவேல் 15:11 வாசிப்போம். கர்த்தர் சொல்கிறார், நான் சவுலை ராஜாவாய் ஆக்கினது எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது. அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமல் போனான். இப்ப கர்த்தருடைய வார்த்தைகளை நம்ம கேட்டோம், அதுபடி செய்யாமல் இருக்கும்போது, நிறைவேற்றாமல் இருக்கும்போது ஆண்டவர் என்ன பண்ணுகிறாரு? துக்கப்படுகிறார். ஆண்டவர் துக்கப்படுத்த முடியுமா? கீழ்ப்படியாம இருக்கும்போது எப்படி ஒரு மகன் தகப்பனை துக்கப்படுத்துவானோ அதே போலதான் ஆண்டவர் எவ்வளவோ எச்சரிக்கிறாரு, எவ்வளவோ சொல்லுறாரு, எவ்வளவோ சவுல உயர்த்தி இருந்தார் ராஜாவா. ஆனாலும் அவனுக்குள்ள ஒரு பயங்கரமான மேட்டிமை இருந்தது. பாருங்க, அவன் செய்த காரியம் பாருங்க. ஆண்டவர் வார்த்தைக்கு கீழ்ப்படியில எல்லாத்தையும் அழிச்சு போடுன்னு சொன்னார். அமலேக்க மடங்கடித்து அவனுக்கு உண்ட எல்லாவற்றையும், ஆடு மாடு மனுஷன் ராஜா எல்லாரும் அழித்து போடுன்னு அவன் கேட்கல. அது ஆண்டவர் துக்கமா இருந்தது. அவன் செய்த காரியம் கொஞ்சம் கூட ஆண்டவர் பத்தி அவன் கேரே பண்ணல. அவன் வந்தான், நகர் ஊர்வலம் வந்தான், ஜெயஸ்தம்பம் நாட்டுனான், வெற்றியை கொண்டாடுனான். அவன் பாட்டுக்கு தேசத்தை எல்லாம் சுற்றி பார்க்க எல்லா ஊர்லயும் போய் அந்த வெற்றியை கொண்டாட அவன் பாட்டுக்கு புறப்பட்டு போனான். இங்க சுவாமியில் அழுதுட்டு இருக்கிறாரு. ஏன்னா அவன் கையால அபிஷேகம் பெற்றவன் இல்லையா? அவனை கட்டி பிடிச்சு அணைச்சி முத்தம் கொடுத்து நீதான் ராஜாப்பான் முதல்ல ராஜாவா ஏற்படுத்தின. தேவன் துக்கமா இருக்கிறாரு பாருங்க. ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் எதுவும் செய்யும் போது இந்த ஆவியின் அனல் அணைந்து போகிறது. நம்ம விளக்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்காது. விளக்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும்னா கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சுக்கிட்டே இருக்கணும். சின்ன காரியங்கள் தான் சொல்லுவாரு. யார்கிட்டயா பேசாம பேசுன்னு சொல்லுவாரு, சண்டை போடாதன்னு சொல்லுவாரு, கெட்ட வார்த்தை பேசாதன்னு சொல்லுவாரு, ஜோம் பண்ணுன்னு சொல்லுவாரு, பைபிள் வாசின்னு சொல்லுவாரு, இவ்வளவுதான் சொல்லுவாருல்ல. சின்ன சின்ன காரியங்களுக்கு நம்ம கீழ்ப்படிவோம். நிச்சயமாக ஆவியிலே நம்மாலே அனலாக இருக்க முடியும். பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்க என்று சொல்லி நம்ம தியானிச்சோம். அதுக்கு கர்த்தர் புது அபிஷேகத்தை இன்றைக்கு நமக்கு தருவார். அது சின்ன தப்பு நமக்குள்ளே ஒரு எண்ணம் வரும்போதே அதை உணர்த்திய செய்யாதம்மா, அதை பேசாதம்மா, அங்க போகாதம்மா, அதை பார்க்காதம்மா, அதை கேட்காதம்மா அப்படின்னு சொல்லுவாரு. அந்த மெல்லிய சத்தத்துக்கு நம்ம செவி கொடுக்கிறவர்களாக இருக்க. ஆவியிலே அனலா இருங்கள். பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். இன்னொரு குறிப்பை நான் வைக்கிறேன், ஆவியை அவித்து போடாதிருங்கள். வாசிப்பா 1 தெசலோனிக்கர் 5:19 வாசிப்பா. அந்த வசனம் அதுதான், வேற ஒன்றும் அதுல இல்ல. குட்டி குட்டி வசனமா 5-6 இருக்கும் அதுல. 5:19 1 தெசலோனிக்கர். ஆவியை அவித்து போடாதிருங்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அவர் எவ்வளவுதான் முயற்சி செய்யறார். ஏசாயா 42:3 பாத்தீங்கன்னா, அவர் மங்கி எறிகிற திரிய அணைச்சு போட மாட்டாரு. நெறிந்த நாணல் நெறிஞ்சிட்டு அத அப்படி முறிச்சு தூர எரிஞ்சிட்டு போக மாட்டார். ஐயோ பாவம் அப்படின்னு அதை தூக்கி வச்சு கட்டுவார். அப்படிதான் இன்னைக்கு நம்ம இருக்கிறோம். நெறிந்த நாணல் போலதானே இருக்கிறோம். நம்மள முறிச்சு போட்டிருந்தாருன்னா என்னைக்கோ போயிருந்திருக்கோம், 2 துண்டா போயிருக்கோம் இல்லையா? நம்மளை எப்படியாவது காப்பாத்தி நேரா நிக்க வைக்கணும்னு தான் ஆண்டவர் முயற்சி செய்யறார். நம்ம கூட ஒத்துழைக்க வேண்டியது அவசியமா இருக்கு. வாழ்க்கையில எவ்வளவோ கஷ்டங்கள் அனுபவிச்சாச்சு. இனி மங்கி எரிஞ்சிட்டு இருந்தா கூட இது இனிமே பிரயோஜனம் இல்லை என்று சொல்லி
அத அணைச்சு போட்டுருமா. வேற விளக்கு நிறைய இருக்கு, நல்ல ஜேன்னு எரியிற விளக்கு, அத போட்டுக்கலாம். இல்ல இல்ல, மங்கி எரிந்து கொண்டிருந்தார். கர்த்தர் ஒன்ன அத அணைச்சு போடாம அது உயிர் ஊட்டி அனல் ஊட்டி உன்ன நிச்சயமாகவே எழுப்புவார். பாருங்க, இந்த அவித்து போடுறோம் என்று சொல்லும் போது அதை எப்படி அனல் மூட்டி எழுப்பலாம்? ஆவியிலே அனலாய் இருங்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தருடைய வசனத்தை வாசித்து தியானிக்கும் போது அது அனல் மூட்டி எழுப்பும். இல்லைன்னா குறைஞ்சுதான் போகும். நீ காலையில வேதம் வாசித்தமா, இன்னைக்கு காலையில வேதத்தை தியானித்தோமா, கொஞ்ச நேரம் கட்டாயம் தியானிக்கணும், வாசிக்கணும். அப்பதான் அந்த அனல் பற்றி கொண்டே இருக்கும். ஒரு விறகு அடுப்பு இன்னைக்கு நம்ம கண்ணால பார்த்ததே கிடையாது. அநேக கிராமத்துல நம்முடைய மூதாதையர் அதுலதான் சமைப்பாங்க. இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க அதை கண்ணாலேயே பார்க்கல. விறகு அடுப்புன்னு சொன்னா அவங்களுக்கு என்னன்னு தெரியாது. போட்டோ பிடிச்சுதான் வைக்கணும். கிராமத்துக்கு போனா எப்படி எரிக்கிறாங்கன்னு அடுப்பு. அப்ப பாருங்க, இந்த இன்னைக்கு நம்ம தியானிக்கலான்னா அதுல இன்னைக்கு கூட கொஞ்சம் அக்கனி போடலன்னா அது கொஞ்சம் கொஞ்சமா இட் டைட் ஆகும். அப்படியே அனல் குறைஞ்சிக்கிட்டே வந்துடும். இன்னைக்கு வேதம் வாசித்து ஒரு நாளும் வேதம் வாசித்து தியானிக்கணும். இல்லங்க நான் வேதம்லாம் வாசிக்கல, தியானிக்கல, நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு நம்மளா சொல்லிக்கலாம். எந்திரிச்சு சாட்சிங்க சொல்ல. கர்த்தர் அதை காண்கிற தேவனாய் இருக்கிற எவ்வளவு அக்கனி இருக்குன்னு அவருக்கு தான் தெரியும். அதனாலதான் அநேக காரியங்கள்ல விழுந்து போறோம். கோபம் ஏன் வருது? ஏன் எரிச்சல் வருது? ஏன் கெட்ட வார்த்தை வருது? ஏன்னா இங்க அனல் இல்ல. ஆண்டவர் என்ன எனக்கு செஞ்சாரு? ஏன் அப்படி அவிசுவாசமான வார்த்தை வருது? இந்த ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு எனக்கு? உபத்திரவங்களை பார்த்தா அநேக வேளையில சோர்ந்து போறோம். உபத்திரவத்தை பத்தி ஒரு வசனம் எப்போதும் அடிக்கடி எனக்கு நினைப்பு என்ன கிளறி விடும். அந்த வசனத்தை இன்னைக்கு காலையில ரொம்ப நேரம் அதை தான் வச்சு தியானிச்சுக்கிட்டு இருந்தேன். 119 சங்கீதம் 75 வசனம் வாசிங்க. அது ஒரு பெரிய ரகசியம் அடங்கி இருக்கிறது. கர்த்தாவே, உம்முடைய நியாய தீர்ப்புகள் நீதி உள்ளதென்றும் உண்மையின்படி என்னை உபத்திரவப்படுத்தினீர் என்றும் நான் அறிவேன். நம்ம அறிஞ்சிருக்கிறோமா? இல்ல. 2 போர்ஷனா அந்த வசனம் இருக்கு. இங்கே நியாய தீர்ப்புகள் உண்மையானவ, நீதி உள்ளது. நம்ம அப்படி சொல்றோமா? நான் உபத்திரப்படும் போது ஐயோ நான் ஒண்ணுமே நல்லவளாதான் இருந்தேன், எனக்கு உபத்திரம் வந்துச்சு அப்படிதான் சொல்லுவோம். யாரானாலும் அப்படிதான் சொல்லுவோம். நான் ரொம்ப நல்லவள வாழ்ந்தேன், ஆனா எனக்கு உபத்திரத்தை கொடுத்துட்டாரு. இது அப்படி சொல்லும் போது கர்த்தருக்கு விரோதமா நம்ம வழக்காடுகிறவர்களாக. இங்கே நியாய தீர்ப்புகள் நீதி உள்ளவைகள். முதல்ல அதை நம்ம அறிக்கை செய்ய கற்றுக்கொள்ளணும். உபத்திரத்தின் மத்தியில் ஒரு கஷ்டம், எல்லாருக்கும் கஷ்டம். கஷ்டம் இல்லாத மனுஷன் உலகத்திலே கிடையாது. உடைய நியாய தீர்ப்புகள் நீதி உள்ளவைகள். அப்படி சொல்லுவோமா? அநியாயமா எனக்கு அப்படி கஷ்டப்படுத்துறாரு ஆண்டவர், நான் உண்மையே செய்யல. அப்படி சொல்லும்போது கர்த்தருக்கு விரோதமா யுத்தம் பண்ணுகிறோம். உண்மையின்படியே நீர் என்ன உபத்திரவப்படுத்து, நீ அதை கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்க ரொம்ப கஷ்டம். அதை கிரகிச்சுக்கிட ரொம்ப கஷ்டம். அதை ஏற்றுக்கொள்கிற ரொம்ப கஷ்டம்தான். இது ஒரு தப்பு செஞ்சப்போ ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சான், கிருபையின்படி இறங்கும்னு ஜெபிச்சான். பாவத்தெல்லாம் மன்னிச்சுட்டார். ஆனாலும் ஒரு சில தண்டனைகளை அவன் அனுபவிக்க வேண்டியது இருந்தது. அது போல நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் பிரியமில்லாத காரியங்களை எவ்வளவு செய்து வந்த ஒரு நாளிலே ஆண்டவர் பிரியமில்லாம பேசணும், நடந்தோம், செய்தோம், பார்த்தோம். இன்னைக்கு உபத்திரத்தை கொடுத்து உன்னை ஆண்டவருக்குள்ள கொண்டு வந்துட்டாரு. நீ முந்தி செஞ்ச சில காரியங்களை ஒரு கொஞ்சம் தண்டனைகளை கொடுத்து ஒரு பச்சைப்பாதம் உண்டு இல்லையா? எல்லாரும் ஒரு தாவீதுக்கு தண்டனை கொடுத்தாருன்னா எனக்கும் கொடுத்து ஆகணும். நான் செஞ்ச பார்த்து எனக்கு தண்டனை கொடுத்து ஆகணும். அதனால நான் அதை முதல்ல ஏற்றுக்கொள்ளணும். இந்த உபத்திரம் வந்துச்சா
அநியாயமா நான் தண்டிக்கப்படுறேன் ஒருத்தரும் தயவுசெய்து சொல்லாதீங்க. சில காரியங்களை சரி பண்ண என் வாழ்க்கையில அதுக்கு ஒரு தண்டனைய கொடுத்திருக்கிறார். அதை நீங்க ஏற்றுக்கொள்வீங்க. ஆண்டவரே நீ நீதி உள்ளவர் என்று ஏற்றுக்கொள்வீங்கன்னா, அதை உணர்ந்து கொள்வீங்கன்னா, உண்மையின்படியே நீர் என்ன உபத்திரவப்படுத்தினு சொல்வீர்கள் என்றால் அதுல இருந்து டக்குன்னு உங்களை தூக்கி எடுத்து மலையில கண்மலை உச்சியில கொண்டு நிறுத்திடு. நிலந்தது செய்வோமா? ஆவியிலே அனலாய் இருக்கும் போதுதான் இந்த காரியங்களை உணர்ந்து கொள்ள முடியும். வேத வசனங்களை தியானிக்கும் போதுதான் அது அனல் மூட்டி எழுப்பி சத்தியங்களை உங்களுக்கு வெளிக்கொண்டு வந்து காட்டும். வேத வசனத்தை வாசிக்கும் போது நம்ம அக்கினி பற்றி ஏறும். அவித்து போடாமல் அது அவிந்து போகாமல் எழுந்து கொண்டு இருக்கும். பாருங்க, அதுக்கு உதவியா அவர் என்ன பண்ணுகிறாரா? சகரியா 4:12 பார்த்தீங்கன்னா, அங்கே குத்துவிளக்கு இருக்கு ஒண்ணு, தரிசனம் பாக்குறான் சகரியா. அதுல 2 ஒலிவு மரம் இருக்கு. அந்த ஒலிவு மரத்துல இருந்து எண்ணெய் அப்படியே வடிஞ்சு 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 வந்துகிட்டே இருக்கு. எப்போதும் அதுல எண்ணெய் வந்து நிரம்பி அந்த விளக்கு குத்து விளக்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்குதுன்னு சொல்லி பார்க்கிறோம். ஒவ்வொரு நாளும் நம்ம அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் போது அனல் உள்ளவர்களாய் நம்மாலே இருக்க முடியும். இல்லாவிட்டால் அந்த ஆவியின் அனல் குறைந்து ஆவி அவித்து போடப்படும். கர்த்தருடைய அபிஷேகத்தை ஒவ்வொரு நாள் நம்ம கேட்டு பெற்றுக்கொள்வோம். இன்னைக்கு ஒரு புதிய அபிஷேகத்தை தாங்க, புதிய எண்ணெய் அபிஷேகம் என்று சொல்லி சொல்லுகிறார். புது எண்ணெயினாலே நான் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன் என்று சொல்லி சங்கீதம் 92 சங்கீதக்காரன் சொல்லுகிறார். உனக்கும் அவர் நிச்சயமா கொடுப்பார். அபிஷேகத்துல இப்போ நிரம்பி ஆவியிலே நிரம்பி என்று சொல்லி சொல்லப்பட்டு, ஆவியில நிரம்பி நீங்க கீர்த்தனைகளை பாடுங்க, ஆவியில நிரம்பி பாமாலைகளை பாடுங்க, ஆவியில நிரம்பி ஒருத்தர் புத்தி சொல்லுங்க என்று சொல்லி. ஆவியில நிரம்பாம மத்தவங்களுக்கு புத்தி சொல்லாதீங்க. அப்ப உங்க சுயத்தின் எண்ணம் தான் வெளிப்படும். யாருக்கா புத்தி சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா ஆவியில நிரம்பிக்கிறீங்க, புதிய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. அப்பதான் என்ன சொல்லணும் புத்தி சொல்லணும்னு தெரியும். ஆவியில நிரம்பி எபேசியர் 5:20 ஸ்தோத்திரம் பண்றீங்களா? ஆவியில நிறைஞ்சு ஸ்தோத்திரம் பண்ணுங்க என்று சொல்லுங்க. அப்பதான் அது கர்த்தருக்கு பிரீதியான ஒரு ஸ்தோத்திர பலியாக இருக்கும். அப்போஸ்தலர் காலத்திலே பார்க்கும்போது அந்த அபிஷேகத்தை அப்பப்ப அவங்க பெற்றுக்கொள்வாங்க. 2ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா அப்பதான் அபிஷேகம் வந்து இறங்குது அவங்க மேல. அப்புறம் ஊழியம் செய்யறாங்க. அப்புறம் 4ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா 30-31 பாத்தீங்கன்னா திரும்பவும் ஜெபம் பண்றாங்க கூடி விசுவாசிகள். திரும்ப அந்த இடம்லாம் அசைஞ்சு அபிஷேகம் வந்து அவங்க மேல வந்து இறங்குது. அன்னைக்கு தான் பெற்றாச்சே, பெந்தைகோஸ்தே நாளிலே பெற்றுட்டாங்களே, திரும்ப ஒரு அபிஷேகம் வேணுமா? அன்னைக்கு ஒரு புதிய அபிஷேகம் நமக்கு வேணும் ஆவியிலே. அப்பொழுதுதான் நம்ம அனலாக இருக்க முடியும். இல்லன்னா ஆவி அவிந்து போ. 30 நாளைக்கு ஒரு நாள் தான் இங்க அபிஷேக கூட்டம் நடக்குது. ஆனா நீங்க ஒவ்வொரு நாளும் காலையில எழும்பும் போது அந்நிய பாஷையில கொஞ்ச நேரம் பேசி துதித்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. புதிய அபிஷேகத்தை நீங்க நிச்சயமாக பெற்றுக்கொள்ளுங்க. காலைதோறும் புதிய அபிஷேகத்தை தருகிற அப்பொழுது அனல் மூட்டி எழுப்பப்பட்டவர்களாய் இருப்பீங்க. நம்ம 1 மணி நேரம் ஜெப அந்த புஸ்தகத்திலே அடிக்கடியா அந்நிய பாஷையில கொஞ்ச நேரம் பேசி துதிங்க ஸ்தோத்திரிங்க, கொஞ்ச நேரம் அன்ன பாஷையில் பேசுங்கன்னு எழுதி கொடுத்துருக்குறோம். என்னத்துக்கு? எப்படி ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய அபிஷேகம் நம்முடைய வாழ்க்கையில நம்ம நிரப்பும் போதுதான் நம்ம ஆவியிலே அனலாய் இருக்க முடியும். ஆவி இல்லைன்னா அவித்து போடப்படும். ஒரு உலகப்புறமான அக்னிய மூட்டும் போது அது நன்றா எரியுது. இன்னும் 2 கட்டை, இன்னும் 2 கட்டை, இன்னும் 2 வரும். அத போலவே ஆவியில அனலா இருக்க இந்த அபிஷேகத்தை ஆண்டவர் இன்னும் கொஞ்சம் ஊற்றுங்க. கொஞ்ச நேரம் சும்மா இருக்கிறீங்களா, உட்கார்ந்துட்டு இருந்தீங்களா, ஆண்டவர் அபிஷேகத்தை என் மேல ஊற்றுங்க. சரி சும்மா உட்கார நேரம் இல்லையா, வேலை செய்யும் போது வேற தீமையான எண்ணங்கள்லாம் வருது. இல்ல ஆண்டவர் என் மேல ஒரு அபிஷேகத்தை ஊற்றுங்க, புதிய அபிஷேகத்தை ஊற்றுங்க. அந்த கசப்பான எண்ணம் வருது,
இல்ல அதை எடுத்து போட்டு எனக்கு ஒரு புதிய அபிஷேகத்தை ஊற்றுங்கன்னு கேளுங்க. ஆண்டவர் புதிய அபிஷேகத்தை உங்களுக்கு வாழ்க்கையில் நிச்சயமாய் தருவார். கேட்பீங்களா? கேட்டு பெற்றுக்கொள்வீங்களா? ஆவியிலே அனாலா இருப்போமா? மீட்பு நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற அந்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதீங்க, அவித்து நிச்சயமாக போடாதீங்க. பாருங்க, சங்கீதக்காரன் சொல்லுகிறான் 42:1-2 பாத்தீங்கன்னா, இதோ மானானது நீரோட வாஞ்சித்து கதறது போல தேவனே என் ஆத்துமா அம்மை வாஞ்சித்து கதறது. அப்படியான ஒரு எண்ணம் நமக்கு, அப்படியான ஒரு தேவை, அப்படியான ஒரு வாஞ்ச ஆசை நமக்குள்ள இருக்குதா? எப்பொழுதும் உடைய சமூகத்துல வந்து நிற்பேன். ஆண்டவர் பாத்துல இருக்கும்போது எப்ப எந்திரிச்சு ஓடிடலான்னு வருது இல்லையா? போதுமே, இல்ல மணியை 10 போதுமே, ஓடிடலாம் வீட்டுக்கு. எப்பொழுதும் உடைய சமூகத்திலே வந்து நிற்பேன். அந்த வாஞ்ச இருக்குதா? மான் நீரோட வாஞ்சித்து கதறி ஓடுறது போல அப்படியான வாஞ்ச இருக்கா நமக்கு? அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும், ஆண்டவர் பாத்துல வந்து நிக்கணும், எப்பொழுதும் உடைய சமூகத்திலே நிற்பேன். இன்னும் சங்கீதம் 63:1 பாத்தீங்கன்னா, வறண்டதும் விடாய்த்ததுமான பூமியிலே தேவனே என் ஆத்துமா உண்மையில் வாஞ்சையாய் தாகமாய் இருக்கிறது. இப்படியா தாகமாய் இருக்கிறோமா? இந்த வறண்ட பூமியிலே எவ்வளோ தேவைகள் இருக்கு. ஒவ்வொரு நாளும் நம்முடைய தேவைகளுக்கு கணக்கே கிடையாது. இது வேணும், அது வேணும், இது செய்யணும், அது நடக்கல, இது இப்படி. அதுதான் நமக்கு பெருசா தெரியுது, ஹைலைட் பண்ணி. ஆண்டவர் மேல ஒரு வாஞ்சை இருக்கா? வறண்ட இந்த பூமியிலே மெய்யாக என்னை தாகம் தீர்க்கிறவர் இந்த ஆவியானவர் தான். அல்லேலூயா, அல்லேலூயா. இஷ்டம் இல்லையா? அல்லேலூயா. கர்த்தர் அந்த அபிஷேகத்தை நமக்கு நிச்சயமாக நமக்கு தருவார். ஒவ்வொரு நேரம் ஆவியில நிறைந்து ஜீவிக்கணும், துதிக்கணும், வேதத்தை வாசிக்கணும், வாஞ்சோட வாசிக்கணும். கடமைக்காக கட்டாயத்துக்காக அல்ல, வாஞ்சோட நம்ம வாசிக்க வேண்டியது அவசியமாய் இருக்கு. இந்த ஆவியா அவித்து போடாதீர்கள் என்று பார்க்கிறோம். இந்த சில நேரம் பாவம் நம்மளை வந்து மேற்கொள்ள வருது இல்ல உலகம். அதுக்கு ஒரு வசனம் வாசிப்போம். ரோமர் 8:13 வாசிப்போம். ரோமர் 8:13. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை பிழைப்பீர்கள் என்று. சரீரத்தின் செய்கைய சரீரத்தினாலே அழிக்க முடியாது. மாம்ச கிரியைகளை மாம்சத்தின் முயற்சினாலே அழிக்க முடியாது. என்னுடைய சுயத்தினாலே பாவ எண்ணங்களையோ பாவ செய்களையோ அழித்து போட முடியாது. அதுக்கு தான் ஒரு பெரிய வெப்பன் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், ஆவியானவர். ஆவியினால இந்த மாம்சத்தின் கிரிகளை என்ன பண்ணணுமா? அழிச்சு போட வேண்டியது அவசியம். வேறு தாட்ஸ் வருது, அதை எப்படி அழிச்சு போட? நம்ம முயற்சி பண்ண இப்படி நினைக்க கூடாது அப்படின்னு நினைச்சா திரும்ப அடுத்த நேரம் அதே எண்ணம் வரும். சரி, அந்த தற்கொலை பண்ற அந்த டெண்டன்சி உள்ளவங்களாம் அந்த எண்ணம் திரும்ப திரும்ப வரும். உழு குதி கொடுத்து ஆவியில நிறைஞ்சு நம்ம ஜெபிக்கும் போது, அந்நிய பாஷையில பேசி துதிக்கும் போது இந்த எண்ணங்கள் அழிந்து போகும். இப்படிதான் ஜெயிக்க முடியும். இல்ல நம்மளால ஜெயிக்க முடியும். சரி, அது ஒரு பெரிய காரியம் இல்ல. இப்ப வேதம் வாசிக்கணும்னு வச்சுக்கிடுங்க. மாம்சம் சொல்லும், இப்ப என்னத்துக்கு வேதம் வாசிக்கணும்? ஒரு 5 நிமிஷம் தூங்கிட்டு பைபிள் வாசிக்கலாமே. ஆவியான சொல்ல ஜெபம் பண்ணுன்னு சொல்லுவாரு. சரி, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் காபி குடிச்சிட்டு வரலாம், அப்புறம் வந்து தெம்பா வந்து ஜெபம் பண்ணலாம், பைபிள் வாசிக்கலாம். அப்படி வரும் மாம்ச எண்ணம். அதை என்ன பண்ணும்? ஆவியினால அழித்து போடணும். ஆண்டவருக்கும் நமக்கு வர்ற டெம்டேஷன்ஸ் தான் இயேசுக்கும் வந்துச்சு. பசியா இருந்தாரு, சோதனைக்காரன் வந்து சோதிச்சான். இந்த கல்ல அப்பமாக்க முடியும் சொல்லும் செய்யும், நீ தேவனுடைய குமாரன் ஆனால் என்று சொல்லி ஒரு சவால் விடுகிறான்.
அவர் என்ன செய்தாரு? வசனத்தை கொண்டு ஜெயிச்சார். அல்லேலூயா, அல்லேலூயா. கஷ்டமா இருக்க வச்சு மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து பிறக்கும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதி இருக்கிறதே அப்படின்னு சொல்லி அவன் ஓடி போனான் இல்லையா? திரும்ப திரும்ப வந்தா கடைசியில ஒரே அடி அடிச்சாரு, ஓடியே போனான் இல்லையா? அப்போ நம்ம ஆவியினால ஆவியில் நிறைந்தவராய் அவர் அந்த வனாந்தரத்துக்கு போயிருந்தார். அளவில்லாமல் அபிஷேகத்தை பெற்று அந்த வனாந்தரத்துக்கு அவர் போயிருந்தார். அதனாலதான் அந்த ஆவியினால அந்த சரீரத்தின் கிரியைகளை, பிசாசின் கிரியைகளை அவரால் ஜெயிக்க முடிந்தார். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அப்படியாக நிச்சயமாக செய்வார். பாருங்க, இன்னொரு அதை நம்ம ஜெயிக்க வேண்டியது மாம்சத்தின் கிரியைகளை ஜெயிக்கும் போதுதான் ஆவியிலே நம்ம அனலா இருக்க முடியலது அவித்து போடும். மாம்சத்தை ஈல்டு பண்ணிட்டே விட்டு கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா, மாம்சத்தின் கிரியைகளுக்கு விட்டு கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்புறம் கொஞ்ச நாள்ல என்ன ஆகும்? இருதயம் அப்படியே கடினப்பட்டு 5 நிமிஷம் தூங்கிட்டு எந்திரிச்சு வருவீங்க. அப்போ ஏதாவது ஒரு வேலை வந்துடும் உங்களுக்கு, திடீர்னு ஒரு வேலை வந்துடும். ஒரு விருந்தாள் வர்றேன்பாங்க, உடனே நீங்க என்ன பண்ணுவீங்க? ஓ வந்துட்டு அத்தை வந்துட்டாங்க, மாமா வந்துட்டாங்கன்னு போய் எல்லாம் வேலை இழுத்து போட்டு பண்ணாத வேலையெல்லாம் பண்ணுவீங்க. ஒரு நாள் ஓடி போகும். சரி இன்னைக்கு என்ன நாளைக்கு பண்ணலாம்? இல்ல இல்ல இல்ல, ஒவ்வொரு நாளும் அலைய போல கொஞ்சம் ஈல்டு பண்ண விட்டு கொடுத்துட்டீங்கன்னா அது அலைய போல வந்து கடைசியில சுனாமி போல உங்களை அப்படியே கவுத்தி போட்டு ஆவிய நீங்க அவித்து போட்டுருவீங்க. கர்த்தர் தாமே இன்னைக்கு நமக்கு அது மேல ஜெயத்தை தருவார். ஒரே ஒண்ணு, அவர் கிருபையை பற்றி கொள்ளணும், அவர் கிருபைக்குள்ளே இருக்கணும். அது உங்க வாஞ்சையா இருக்கணும். நான் ஜெபிக்கணுமே, வேலை செஞ்சிட்டு இருந்தா கூட நீ ஜெபிக்கணுமேன்னு ஒரு எண்ணம் வந்துச்சுன்னா உடனே உங்களுக்கு அறியாம வாயில அந்நிய பாஷை வரும், ஜபம் வரும். ஆவியில நிறைந்து ஜீவிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். வாயை திறந்து அந்நிய பாஷை வர்ற அளவுக்கு நிரப்பப்பட்டவங்களா, பரிசாவினால் நிரப்பப்பட்டவங்களா இருக்கணும். போய் ட்ரம் அடிச்சு சபையில அடின்னு ட்ரம் அடிச்சு அப்புறமா 4 பாட்டு பாடி அப்புறம் எந்திரிச்சு நின்னு சொல்லி ஆராதனை பண்ணுங்க. அதுக்கப்புறம் அந்நிய பாஷை வரக்கூடாது. முழங்கால் போட்ட உடனே நான் ஜெபிக்கணும் ஆண்டவரேன்னு சொல்லும் போது அப்படி வாயை திறக்கும் போது அந்நிய பாஷை வரணும். அவ்வளவு தூரம் நீங்க நிரப்பப்பட்டவர்களாக அப்படி நிரம்பி இருக்கிறீங்களா? ஆவியிலே நிறைந்து, அதுதான் ஆவியில நிறைந்து வாயை திறந்து அந்நிய பாஷை வர. அப்படியான அளவுக்கு அந்நிய பாஷை பேசி 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 ஆவியில நிறைந்து ஆவியானவர் பெற்றுக்கொள்ளுங்க. அளவில்லாமல் கொடுக்கிறார், எல்லாருக்கும் கொடுக்கிறார். நம்ம எவ்வளவு தூரம் இடம் கொடுக்கிறோமோ இவ்வளவு தூரம் நிரம்பினோன்னு போதும் ஆண்டவரே, இதுக்கு மேல கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் இது பாயசம் குடிக்க கொஞ்சம் இடம் வேணும் விட்டுட்டோம்னா, உலகத்தை அனுபவி கொஞ்சம் விட்டுட்டோம்னா இவ்வளவுதான் இருப்பாரு ஆவியானவர். அப்புறமா ட்ரம் அடிச்சுதான் பிறகு சூடு ஏத்தணும் உங்களுக்கு. அப்படி அல்ல, எப்போதும் வாயை திறக்கும் போது ஸ்தோத்திரமும் அந்நிய பாஷம் உங்க வாயிலிருந்து புறப்பட்டு வரணும். இந்த மாம்சத்தின் கிரியையில இந்த ஆவியினால் அழிச்சா மாத்திரம்தான் அழிஞ்சு போகும். டிவி பார்க்கணும்னு ஆசை வரும். இது ஆண்டவர் பிரியமில்லாத காரியம், நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்க ஆண்டவருடைய உதவிய கூப்பிட்டீங்கன்னா ஆண்டவர் ஆவியான உங்களுக்கு ஜெயத்தை தர. நீங்க கிருபைக்கு உட்பட்டு இருக்கிறபடினால பாவம் உங்களை ஒருபோதும் மேற்கொள்ள கடைசி அசட்டை பண்ணாதுங்க. ஆவியானவரை நீங்க அசட்டை பண்ணாதுங்க. பாருங்க, எண்ணாமம் 11:20 வாசிப்போம். எண்ணாகமம் 11:20 சீக்கிரம் வாசிங்க. டைம் புசிப்பீர்கள். சரி, செவிட்டி போக மட்டும் புசிப்பீர்கள். இததான் கவனிக்கணும். உங்களுக்குள்ளே இருக்கிற போதும், உங்களுக்குள்ளே இருக்கிற கர்த்தரை அசட்டை பண்ணி பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணி நமக்குள்ளே இருக்கிறாரு, அவரை அசட்டை பண்ணிட்டு வேற எதையோ நம்ம கேட்கிறோம். எங்களுக்கு அது இல்லை, இது இல்லை, இது கொடு, அதை கொடு. நாங்க ஏன் எகிப்துல இருந்து வெளியே வந்தோம்? அங்கேயே இருந்தா நாங்க மச்சம் சாப்பிட்டுருப்போம், மீன் சாப்பிட்டுருப்போம், கறி சாப்பிட்டுருப்போம், கீரை சாப்பிட்டுருப்போம், வெங்காயம் சாப்பிட்டுருப்போம், வெள்ளை பூண்டு சாப்பிட்டுருப்போம்.
வெள்ளரிக்காய் சாப்பிட்டுருப்போம். கூடயே கர்த்தர் இருக்கிறாரு, மன்னா கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. அந்த உங்களுக்குள்ளே இருக்கிற கர்த்தரை நீங்க அசட்டை பண்ணீங்க என்று சொல்லி அங்கே சொல்ல பாருங்க. 1 தெசலோனிக்கர் 4:8 அது எதுக்கு அடையாளமா இருக்கு? 4:8 ஆகையால் அசட்டை பண்ணுகிறவன் பரிசுத்த ஆவியை நமக்கு தந்தருளின தேவனையே அசட்டை பண்ண. தேவனை அசட்டை பண்ணிட்டு இந்த உலகத்துல நம்மளால வாழ முடியுமா? வாழவே முடியாது. அந்த பகுதியை நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா தெசலோனிக்கர்ல பரிசுத்தமா வாழுங்க, அதான் தேவனுடைய சித்தம் அப்படின்னு சொல்லிட்டு பல காரியங்களை சொல்லிக்கிட்டே வர்றார். அப்ப பரிசுத்தத்தை அசட்டை பண்ணா கட்டாயம் அடுத்தது கேவலமான ஒரு வாழ்க்கை. அசுத்தத்தை நம்ம பற்றிக்கொள்வோம். ஆண்டவர் பிரியமில்லாததை வைத்துக் கொள்வோம். நான் அஸ்தமா வாழல, நீங்க சொல்லுங்க. அப்போ பரிசுத்தத்தை பற்றி கொள்ளாதபடி மற்ற காரியங்களை பற்றி கொள்ளும் போது போய் கசப்பு, எரிச்சல், கோபம், பகை, வைராக்கியம், சண்டை, தூஷணம் அது பற்றி கொள்ளும் போது நீ பரிசுத்தத்தை அசட்டை பண்ற. பரிசுத்தத்தை அசட்டை பண்ணும்போது அது பரிசுத்த ஆவியானவர் நம்ம பரிசுத்தமாகும்படியாக கொடுக்கப்பட்டவர். அதனால இன்டைரக்டா நம்ம அந்த பரிசுத்தாவியை கொடுத்த தேவனையே அசட்டை பண்ணப்பட்டவரா தூங்கினார் இயேசு. பாருங்க, அந்த தாவீது வாழ்க்கையில பார்க்கும்போது 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனம். அதை நான் அந்த கொஞ்சம் பகுதிகளை மாத்திரம் வாசிக்கலாம், எல்லாத்தையும் வாசிக்க வேண்டாம். 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம். அவன் ஒரு ஆண்டவர் பிரியமில்லாத ஒரு காரியத்தை செய்து விட்டான். அப்ப 9ஆம் வசனத்துல ஆண்டவர் தீர்க்கதரிசிய நாத்தான் அனுப்பி பேசுறாரு. என்ன சொன்னாரு? கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பான அந்த காரியத்தை செய்து அவருடைய வார்த்தையை நீ அசட்டை பண்ணினது என்ன? நீ உரியாவை கொண்டது என்ன அப்படின்னு கேட்டாரு. என்னுடைய வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை நீ அசட்டை பண்ணு என்று சொல்லி, அதனால்தான் அவனுக்கு அந்த பனிஷ்மெண்ட் வந்துச்சு. அப்புறம் பாருங்க, சில காரியங்களை ஆண்டவர் பிரியமில்லாத செய்யும் போது அந்த உரியா மனைவி எடுத்துக்கொண்ட போது ஆண்டவர் சொல்லுகிறாரு, நான் பக்கத்துல உன் கூட இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகல கைவிடுவேன், உன் கூட நிக்கிறேன். நான் நிக்கிறத நீ கவனிக்காம, நான் சொல்றத கேட்காம என்ன அசட்டை பண்ணிட்டு என்ன பொம்மை மாதிரி நிக்க வச்சுட்டு நீ இந்த காரியத்தை செய்த, என்ன அசட்டை பண்ணிட்ட. அப்பா நிக்கும் போது பக்கத்துல உருவ பிரகாரமாவே மாம்ச பிரகாரமா நம்ம அப்பா நிக்கும் போது அப்படியான ஒரு தவறை நம்மளால செய்ய முடியுமா? விபச்சாரம் செய்ய முடியுமா அப்பா பக்கத்துல வச்சுக்கிட்டு? ஆனா நம்ம செய்யறோம். அதுவும் அவர் சொல்றாரு செய்யாதப்பாங்கிறாரு. அப்புறம் போய் நம்ம திருடுவோமா, கொள்ளை அடிப்போமா? அப்பா உயிரோடு பக்கத்துல நிக்கும் போது இன்னைக்கு அப்படிதான் அசட். அப்புறம் 10ஆம் வசனம் சொல், இப்ப நீ என்ன அசட்டை பண்ணி அப்படின்னு சொல்லு. நான் கூட இருக்கேன்ப்பா, உனக்கு யுத்தத்துல ஜெயம் கொடுக்க. நீ வனாந்தரத்துல கடந்த உன்னை பிடிச்சு கொண்டு உனக்கு அபிஷேகம் கொடுத்தேன், நான் தான் உன் கூட இருக்கேன். உனக்கு எத்தனை ஆபத்துல இருந்து உன்னை தப்பித்து உன் கூடயே நின்னுகிட்டே இருக்கேன். சவுல் உன்னை கொல்லணும்னு வந்தான், நான் எத்தனை நேரம் உன்னை மரண பள்ளத்தாக்குல இருந்து காத்தேன், நான் உன் கூடயே இருந்து தானே உன்னை பாதுகாத்தேன். இப்ப நான் பக்கத்துல நிக்கும் போதே என்ன அசட்டை பண்ணிட்டு இப்படியான ஒரு காரியத்தை செஞ்சு, அப்போ நம்ம அவரை அசட்டை பண்ணும்போது ஆவி அவிந்து போகிறது. நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாய் வாழ வேண்டிய கடைசி காலம். நீங்க சொல்ல அந்த ஆவித மாதிரி நான் செய்யல பாவம். ஆண்டவருக்கு பிரியமில்லாத எந்த காரியமும் அது அப்படித்தான். எனக்கு கீழ்ப்படி இல்லையா, அது அப்படித்தான். நீ என்ன தேடலையா, அது அப்படித்தான். நீ வேதம் வாசிக்கலையா, நீ என்ன அசட்டை பண்ற, என் வார்த்தையை அசட்டை பண்ற. வேதத்தின் மகத்துவங்களை நான் எழுதி கொடுத்தேன், அவர்களும் அந்நிய காரியமாய் நினைத்தார்கள்.
நீ எடுத்து வேதத்தை வாசிக்கலையே, நீ என்ன அசட்டை பண்ற என் வார்த்தைய, நீ என்கிட்ட பேசலையா, ஜெபம் பேசுறது ஜெபிக்கலையா, நீ என்கிட்ட பேசவே மாட்டேங்கிற, நீ என்ன அசட்டை பண்ற, யார்ட்டெல்லாமோ பேசுற, போன போட்டு 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 இதெல்லாமோ சொல்லி பேசு. கர்த்தருக்கு மகிமையை செலுத்த நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த வஸ்தி என்று ஒரு ராஜாத்தி இருந்தார், அகாசுவேரின் மனைவி. அவ என்ன பண்ணா, அந்த ராஜா சொன்ன வார்த்தைய என்ன பண்ணாலும் அசட்டை பண்ண. 1 அதிகாரம் எஸ்தர் நீங்க பாத்தீங்கன்னா 10-20 வசனம் வரைக்கும் வாசிச்சு பாருங்க. இவா இப்படி என் வார்த்தையை அசட்டை பண்ணன்னு தெரிஞ்சா தேசம் முழுவதும் எல்லாரும் அசட்டை பண்ணுவாங்க, மிகுந்த அசட்டை உண்டாகும். அதனால என்ன, இவ நோமோர் ராஜாத்தி அப்படின்னு தள்ளி வச்சுட்டு, யாரையாவது அசட்டை பண்ணா அதை காட்டிலும் கேவலமான காரியம் இந்த உலகத்துல கிடையாது. தேவனை போய் அசட்டை பண்ண, சில நேரம் நம்ம யாரையாவது பார்த்து தோத்திரம் மட்டும் பார்க்காத அப்படி போயிடுவாங்க. நீ சந்தோஷமா இருக்குமா உங்களுக்கு? அடுத்த நாள் அவ மூஞ்சைய நான் பார்க்க மாட்டேன், இவ்வளவுக்கும் ஒன்னா கம்மின்னு எடுத்து அப்பதான் வந்துருவோம். ஒரு நாள் இந்த ஆர்வஸ் முந்தைய ஒரு ஆர்வஸ்ல ஏதோ ஒரு கான்ட்ரிபியூஷன் ஒரு கேக்கு, அந்த அம்மா ஸ்டால் வச்சிருந்தாமா, என்னையோ நட்சத்திரத்தை தேடுற மாதிரி எங்கேயோ பார்க்குது. அந்த அம்மா கிட்ட திரும்ப நான் போவேன்னா, அசட்டை பண்ணப்பட்டவராய், அசட்டைன்னா அவருக்கு என்னன்னு தெரியும், சிலுவையில் அசட்டை பண்ணப்பட்டவராய் பாருங்க. அவருக்கு மகிமை செலுத்தலன்னா, ஏரோது அவருக்கு மகிமை செல்ல, அவர் அசட்டை பண்ண எடுத்துக்கிட்டான். தேவ சத்தம்னு ஆமா ஆமா ஆமா, உடனே என்ன பண்ணா பெரிய ஒரு விபத்து வந்துச்சு. அப்போஸ்தலர் 12 கடைசியா இன்னைக்கு காலையில பாஸ்டர் எங்க சர்ச்சில் ஒரு சின்ன கதை சொன்னார், அதை சொல்லிட்டு நான் முடிக்க விரும்புறேன். ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் இருந்தான், நான் முந்தையே நான் அதை கேட்டிருக்கிறேன். ஒரு நாள் என்ன, பெயிண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த பிரஷ் அவனோட பேச ஆரம்பிச்சுச்சான். பாரு, என்னாலதான் உனக்கு இவ்வளவு ஃபேம், என்னாலதான் உனக்கு இவ்வளவு பெருமை, என்னாலதான் நீ இவ்வளவு சம்பாத்தியம் பண்ற அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்க ஆரம்பிச்சுட்டான். கொஞ்ச நாள் பொறுத்து பார்த்தான், பிறகு அவனுக்கு தாங்கவே முடியல, தலையை பிச்சுக்கலான்னு இருந்தது. என்ன பண்ண, பிரதேசம் எடுத்து ஒட்டச்சி தூக்கி எரிஞ்சு கேன்வஸ் எல்லாம் கிழிச்சு எரிஞ்சிட்டு வெளியே நடந்து போனான். என்ன ஆடாது, அங்க போற வழியில ஒரு கறி கட்டை கிடந்துதான், கறி துண்டு. திடீர்னு அவன் ஆர்டிஸ்ட் கையில், அவன் மைண்ட் ஆஃப் அன் ஆர்டிஸ்ட், அதை எடுத்து ஒரு கேன்வஸ்ல கொண்டு வந்து வரைஞ்சான். அவ்வளவு அழகா வந்துச்சான். அந்த கறிக்கட்டை பேசிச்சான், அதுவும் பேசிச்சு பாருங்க. கண்ணீரோட அழுது, நான் ஒன்னத்துக்கும் உதவாத ஒரு கறிக்கட்டை தூக்கி எரிஞ்சிட்டாங்க, நான் எந்த தகுதியுமே கிடையாது, என்னை எடுத்து என்ன அழகா நீங்க பயன்படுத்துறீங்க, உங்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிச்சான். இன்னைக்கு நம்ம அலப்புகிற பிரஷா இருப்போமா, கண்ணீரோடு நீங்க தான் ஆண்டவரே எனக்கு சொல்லுகிற கறிக்கட்டையா இருக்கும். இன்றைக்கு கர்த்தருடைய கரத்துல நம்முடைய வாழ்க்கையை முற்றிலுமாக நம்ம அர்ப்பணிப்போம். முற்றிலுமாக அர்ப்பணிப்போம். அப்படியே ஜபத்துக்குள்ள